ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்ட்டில் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு வைஸில் சூப்பராக இருக்குங்க. இந்த குருமாவுக்கு சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குருமாவுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கறது இந்த மசாலா தாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நான் நீளவாக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால ஒரு லைட்டான புளிப்பு டேஸ்ட் இருக்குங்க. அதனால் நம்ம வதக்கும் போது சேர்க்குறத விட இது மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 பீஸ் முந்திரி, இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு இந்த குருமாவுக்கு திக்னஸ் கொடுக்கறது பொட்டுக்கடலை, இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம குருமாவோட மெயின் டேஸ்ட்டு ரெடி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். குக்கரில் செஞ்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். அதே நீங்கள் கடாயில் பண்ணும்போது கொஞ்சம் அதிக நேரம் ஆகும் காயெல்லாம் வேகிறதுக்கு. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை மிதமான தீயில வச்சு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் இருக்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, இது ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது 1 கப் அளவு வந்திருக்கு. இப்போ இது சேர்த்து மசாலாவோட ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். குருமா எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் தேவையோ தண்ணி அளவு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 2 அப்படி இல்லை 3 விசில் மிதமான தீயில வேக விடுங்க. உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்து மசாலா எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரும்போது குருமா சூப்பராக ரெடி ஆகும். விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது மாதிரி திறந்து பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். கடைசியில் மேலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 5 இலை புதினா இலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்குங்க இந்த குருமா. ஒரு தடவை இதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. என்னோட ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இதுக்கு சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி நல்லா உப்பலான பூரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிப்பியை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இப்படி ஈஸியான ரெசிபிக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சுவையான ரெசிபியோட சந்திப்போம். டாடா, பாய்.